பைக்கில் வந்த இளைஞர், மளிகை கடையில் தனியாக நின்ற பெண், அசந்த நேரத்தில் நடந்த சம்பவம், மிரள வைக்கும் சிசிடிவி காட்சிகள். கோவை மாவட்டம் கலியபுரம் அடுத்து அமைந்துள்ளது அன்னூர். இப்பகுதியின் ஜீவா நகரைச் சேர்ந்தவர் தனலட்சுமி. 49 வயதான இவர் இதே பகுதியில் சிவசெல்வி என்ற பெயரில் மளிகை கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடந்த மே 22ஆம் தேதி வழக்கம் போல விற்பனைக்காக மளிகை கடையில் தனலட்சுமி நின்று கொண்டிருந்தார். மதியம் 1 மணியளவில் மளிகை கடை வெறிச்சோடி இருந்துள்ளது. அதனால் தனலட்சுமி மட்டும் கடையில் இருந்துள்ளார். அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த மாஸ்க் அணிந்த இளைஞர் ஒருவர் வண்டியை மளிகை கடையின் முன்பு நிறுத்தியுள்ளார். பின்னர் கடையில் பொருட்கள் வாங்குவது போல அந்த இளைஞர் வந்துள்ளார். அவரை பார்த்த மளிகை கடையின் உரிமையாளர் தனலட்சுமி என்ன வேண்டும் என கேட்க, திடீரென அந்த இளைஞர் தனலட்சுமி கழுத்தில் இருந்த 5 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்து தப்பிச் சென்றுள்ளார். இதை சற்றும் எதிர்பாராத தனலட்சுமி மளிகை கடை வெளியே ஓடி வந்து அந்த மாஸ்க் அணிந்த இளைஞரை பிடிக்க முயல்வதற்குள் அவர் வந்த இருசக்கர வாகனத்திலேயே விருட்டென தப்பிச் சென்றுள்ளார். இதையடுத்து 5 சவரன் தங்கச் சங்கிலியை திருடிச் சென்ற நபர் குறித்து தாமதிக்காமல் தனலட்சுமி அன்னூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை துவங்கியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் உத்தரவின் பேரில் துரிதமாக தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. இதையடுத்து சம்பவம் நடைபெற்ற மளிகை கடைக்கு வந்த தனிப்படை போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர். அதில் தனலட்சுமி கடையில் நிற்கும்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மாஸ்க் அணிந்த இளைஞர் மளிகை கடையில் பொருட்கள் வாங்குவது போல நடித்து அவரது கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலியை பறித்து செல்லும் பரபரப்பு காட்சிகள் பதிவாகி இருந்தது. இந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் அதன் அடிப்படையில் விசாரணையை முன்னெடுத்தனர். இந்த நிலையில் அன்னூர் அருகே குன்னத்தூர் பகுதியில் போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த பிலிப் மேத்யூ என்பவரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில்தான் அதிர்ச்சிகர தகவல் தெரிய வந்தது. வாகன தணிக்கையில் போலீசார் பிடித்த 23 வயதான பிலிப் மேத்யூ தான் தனலட்சுமியிடம் இருந்து தங்கச்சங்கிலியை பறித்து சென்றதை போலீசார் உறுதிப்படுத்தினர். இதையடுத்து பிலிப் மேத்யூவை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த இருசக்கர வாகனம் மற்றும் 5 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். அதன் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மேத்யூ கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். கோவை அருகே மளிகை கடையில் பொருள் வாங்குவது போல நடித்து பெண்ணிடம் 5 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்து சென்ற 23 வயதான வாலிபர் சிக்கியுள்ளது அந்த பகுதி மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.